வெல்கம் டு அவர் சேனல். வணக்கம் மக்களே. ஸோ நாம் பார்த்தீங்க அப்படின்னா டெட்டுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ நீங்கள் டெட்டுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெட்கான பேப்பர் 2க்கு கம்ப்ளீட் சிலபஸ் வைஸ் டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு நம்ம டெலகிராம் சேனலில். அண்ட் அதுக்கான ஸ்கெடியூலுமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன் டெட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இலக்கணத்தை தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் உங்களுக்கான டெஸ்டர்ஸ் இது எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஜாயின் பண்ணி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கவனிங்க, எழுத்து இலக்கணம். ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். எழுத்து நம்ம எப்படி நம்மளுக்கு தோன்ற விஷயத்த நான் இப்போ சொல்ல வரதை எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இதை பேச்சு மொழி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நான் இந்த பேசுகிறத உலகம் முழுக்க பரவணும், மற்ற இடத்துக்கு எல்லாம் பரவணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக நான் பேச வர கருத்தை சொல்ல வர கருத்தை எடுத்து எழுதுனேன் அப்படின்னா அதுதாங்க எழுத்து. ஓகே, ஸோ அதுக்கு இலக்கணத்தில் எழுத்து இலக்கணம் அப்படின்னா அந்த எழுத்துக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் இலக்கணத்தில் பார்க்க போகிறோம். கவனிங்க, இந்த எழுத்துங்கிறது ஒளி வடிவமாகவும் வரி வடிவாகவும் எழுதப்படுறத தான் என்னென்னு சொல்கிறோம்னா எழுத்து. அதாவது கொடுக்கப்படுற சவுண்ட்ஸ் அண்டு எழுதப்படுற எழுத்து, அதை தான் என்னென்னு சொல்கிறோம்னா எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். மொழிக்கு ஃபஸ்ட்டு காரணமாக அணுத்திரளோட ஒரு முக்கியமாக இருக்கிறது எழுத்து. எழுத்துக்களோட எண்ண, பெயர் முறை, பிறப்பு இது எல்லாமே அந்த எழுத்துக்களோட எண்ணை பற்றியோ பெயரை பற்றியோ பிறப்பை பற்றி சொல்லுதுன்னா அதை தான் எழுத்திலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். எழுத்து வடிவங்கள் பாருங்கள், ஒளி வடிவம் வரி வடிவம் 2 இருக்குது. ஒளி வடிவம்னா உச்சரிக்கப்படுறது, வரி வடிவம்னா எழுதப்படுறது. நெக்ஸ்ட்டு கவனிங்க, அப்போது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 247. ரைட். இதில் உயிரெழுத்துக்கள் 12, ஆல இருந்து ஸ்டார்ட் ஆகி அவ் வரைக்கும் 12 இருக்குது. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்குது. அந்த ஒற்றெழுத்துக்கள் சொல்லுவோம்ல, இக்கு இங்கு அது. உயிர்மெய் எழுத்துக்கள் காணாச்சால இருந்து ஸ்டார்ட் ஆகி 216 எழுத்துக்கள் இருக்குது. ஆயுத எழுத்து 1. ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்க 247 எழுத்துக்கள் தமிழில் இருக்குது. தமிழ் எழுத்துக்களை மென்ஷன் பண்ணுறதுக்கு கரம், கான், காரம், கேனம் இந்த மாதிரி சாரிகளை பயன்படுத்துகிறோம். இதில் கரம் அப்படிங்கிறது பாருங்கள் குறில் எழுத்தை குறிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் அப்படின்னு சொல்கிறோம். நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கான். அப்போ பாருங்கள் கா அப்படிங்கிறது என்னது நெடில் எழுத்து. அப்போது நெடில் எழுத்தை குறிக்கிறதுக்கு நெடில் எழுத்தை போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐகான், அவுகான். குறில் நெடில் 2யுமே குறிக்கணும் அப்படின்னா அதுக்கு காரம். எடுத்துக்காட்டா மகாரம், ஏகாரம், ஐகாரம், அவுகாரம். இதுவே மகரம்னு நான் சொல்லிட்டா அது குறில் எழுத்துக்களை குறிக்கும். இதுவே மகாரம் அப்படின்னு சொன்னால் குறில் நெடில் 2யும் குறிக்கும். ஆயுத எழுத்தை குறிக்கிறதுனா கேனம். இந்த ஆயுதத்துக்கு அக்கேனம், கேனம், தனிப்புள்ளி, முப்பார் புள்ளி, ஸோ இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்குது. அப்போ ஆயுத எழுத்தை குறிக்கிறத கேனம்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கேனம் அப்படிங்கிறது அதுக்கு எடுத்துக்காட்டு. ரைட். நெக்ஸ்ட்டு மாத்திரைன்னு என்னென்னு பார்க்கலாமா? மாத்திரை அப்படின்னா காலளவை குறிக்கிறத தான் மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். நாம் விழுங்குற மாத்திரை கிடையாதுங்க. இந்த மாத்திரைங்கிறது இலக்கணத்தில் இருக்க மாத்திரை. ஸோ காலளவை குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போது அதை தான் நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இப்படி கை நொடிக்கிற இந்த நொடியோ நம்ம கண் இமைக்கப்படுது இல்லையா? ஸோ அதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட மினிமம் ஆஃப் டைமை தான் என்னென்னு சொல்கிறோம்னா மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இலக்கணத்தில் பார்க்கலாமா, எழுத்துக்கள் உச்சரிக்கக்கூடிய கால அளவை மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாத்திரைனா என்னென்னா அது சொல்லிட்டாங்க பாருங்கள். ஒரு முறை கண் இமைக்கிறதுக்கோ ஒரு முறை கையில் எப்படி சொடுக்கு போடுறோம் இல்லையா, இந்த கை நொடிக்கிறதுக்கோ ஆகக்கூடிய கால அளவு தான் என்னது மாத்திரை. எழுத்துக்கள் அப்படிங்கிறது உச்சரிக்கிற அதோட சவுண்டை அந்த பேஸாக வச்சு கால அளவை வச்சு 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் குறில், அடுத்து நெடில். குறில்னா ஓசை கம்மியாக இருக்கும், அதை தான் குறுகிய ஓசை உடையதுன்னு சொல்கிறோம். நெடில்னா ஓசை பெருசாக இருக்கும், நீண்ட ஓசை உடையது. அப்போது ஒவ்வொரு எழுத்துக்களுக்கோ உரிய மாத்திரை அளவு பார்க்கலாமா? உயிர் குறில் எழுத்து. உயிரெழுத்தில் குறில், மெய் எழுத்தில்
குறில் அப்படின்னு கிடையாது. உயிரெழுத்துலேயும் உயிர்மை எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுலேயுமே அதாவது குறில் நெடில்னு ரெண்டாக பிரிப்பாங்க. உயிரெழுத்துலையும் உயிர்மை எழுத்துலையும் குறில் நெடில்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. நம்மளுக்கு எப்பயுமே குறில்னா ஒரு மாத்திரை தான், நெடில்னா 2 மாத்திரை. மெய்யெழுத்து அதாவது ஒற்றுன்னு சொல்லுவாங்க, மெய்யெழுத்துன்னு சொல்லலாம் அல்லது ஒற்றுன்னு சொல்லலாம், அதுக்கான மாத்திரை அரை மாத்திரை. அடுத்து ஆயுத எழுத்துனாலும் அரை மாத்திரை தான், உயிரெழுப்படைனா 3 மாத்திரை, ஒற்றெழுப்படைனா 3 மாத்திரை, குற்றியல் உகரம்னா அரை மாத்திரை, குற்றியல் லிகரம்னா அரை மாத்திரை, முற்றியல் உகரம்னா 1 மாத்திரை. ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கபிலர் அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு நம்ம மாத்திரை அளவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. இது புக் பேக்கில் கொடுத்துருக்கக்கூடியது. அப்போ எப்படி பார்க்கலாம்? காங்கிறது குறில் தான், அப்போ 1 மாத்திரை. பீங்கிறதும் குறில் தான், அப்போ 1 மாத்திரை. லாங்கிறதும் குறில் எழுத்து தான், 1 மாத்திரை. இது மெய்யெழுத்து அல்லது ஒற்றை எழுத்துன்னு சொல்லலாமா? அப்போ இதுக்கான மாத்திரை என்னன்னு பார்த்தா 1.5. ஆக மொத்தம் இதை கூட்டும் போது 3.5 மாத்திரை கபிலர் அப்படிங்கிற சொல்லுக்கு. நெக்ஸ்ட் கவனிங்க, தமிழ் எழுத்துக்களை மாத்திரையை அடிப்படையாக வச்சு தான் 2 வகையாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஒன்று குறில், இன்னொன்று நெடில். இதுவே தமிழ் எழுத்தை மாத்திரை அடிப்படையாக வச்சு 2ஆக பிரிக்கிறாங்க. இதுவே யாப்பிலக்கணத்து அடிப்படையில் எழுத்துக்களை 3ஆக பிரிக்கிறாங்க. இது 2க்கும் வித்தியாசம் இருக்குது. மாத்திரை அடிப்படையில் 2, யாப்பிலக்கணம் அடிப்படையில் 3. அது என்னென்னா ஃபஸ்ட்டு 1 குறில், அடுத்த நெடில், இன்னொன்று ஒற்று. இதில் ஒற்று அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா மெய் எழுத்தையும் ஆயுத எழுத்தையும் குறிக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒற்றுலேயும் புள்ளி தான் வைக்கிறோம், அதாவது ஆயுத எழுத்துக்கும் புள்ளி தான் வைக்கிறோம், மெய் எழுத்துக்கும் பாருங்கள் இக்கு இங்கு அப்படின்னு போடுறோம் இல்லையா? ஸோ அப்போது ஆயுதத்தையும் இந்த மெய்யெழுத்துலையும் புள்ளிகள் வரதுனால இதை ஒற்றுன்னு சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 1 முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. ஃபஸ்ட்டு 1 முதல் எழுத்து அப்படின்னா மொத்தம் 30 இருக்குது, சார்பெழுத்து 10. இதில் சிம்பிளாக இன்னொன்று சொல்லணுன்னா முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்தை தான் சார்பெழுத்துன்னு சொல்கிறோம். அப்போது இந்த முதல் எழுத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று உயிரெழுத்து, இன்னொன்று மெய்யெழுத்து. அப்போது 30 எழுத்து இருக்கு இல்லையா? இதில் உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் சேர்ந்து இந்த 30 எழுத்துக்களை தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அப்போ ஆக மொத்தம் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தான் முதல் எழுத்து. இதுலேயும் உயிரெழுத்தை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உயிரெழுத்தையும் உயிர்மெய் எழுத்தையும் தான் 2ஆக பிரிக்கும் போது குறில் நெடில் இருக்கும் அப்படின்னு. உயிரெழுத்துலையும் உயிர்மெய் எழுத்துலையும் தான் குறில் நெடில் நம்மளுக்கு இருக்குது. அப்போது உயிரெழுத்தில் குறில் நெடில்னு பிரிக்கிறாங்க. இதில் உயிரெழுத்தில் 5 குறில் எழுத்துக்கள் இருக்குது. நெடிலில் உயிரெழுத்தில் பார்க்கும்போது 7 இருக்குது. அப்போது குறில்னா என்னென்னா குறுகிய ஓசை உடையது, நெடில்னா நெடிய ஓசை உடையது. அதுதான் வித்தியாசம். இப்போ ஆன்னு சொன்னால் அது குறில், ஆ அப்படின்னு சொன்னால் நெடில். ஈன்னு சொன்னால் குறில், ஈ அப்படின்னு சொன்னால் நெடில். அவ்வளோதாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் 5, இதில் 7 இருக்குது. மெய்யெழுத்து மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்குது. அதில் 3 வகை இருக்குது, வல்லினம், மெல்லினம், இடையினம்னு. வல்லினத்துலேயும் 6 எழுத்து, மெல்லினத்துலேயும் 6 எழுத்து, இடையினத்துலேயும் 6 எழுத்துக்கள் வரும். அப்போது ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 18 எழுத்துக்கள் வரும். அப்போது சார்பெழுத்து மொத்தம் 10 இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? முதல் எழுத்தை சார்ந்து வரதான் சார்பெழுத்து. அந்த சார்பெழுத்து 10 என்னென்னு பார்க்கலாமா? உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடாய், ஒற்றலபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது எல்லாமே ஓகே. இப்போது சிம்பிளாக எழுத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. முதல் எழுத்து சார்பெழுத்துனா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ பார்த்தோம். இனிமேல் தான் டீட்டெயில்டாக முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் இருக்கக்கூடிய வகைகள், உயிர்மை, ஆயுதம், குற்றியல் உகரம், குற்றியல் லிகரம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், இது எல்லாத்தையும் பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு முதல் எழுத்துக்கள் இதை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்னது தான், உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்து 30 எழுத்துக்கள் வரதை தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அதே மாதிரி மற்ற எழுத்துக்கள் தோன்றத்துக்கும் இயங்குறதுக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த முதல் எழுத்துக்கள் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூற்று வருதுன்னா அது மேக்சிமம் நன்னூலாக தான் இருக்கும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தொல்காப்பியத்துக்கு கொடுக்கலாம். உயிரும் உடம்புமாம், அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். ஏன் இங்கே உடம்பும்னு சொல்லியிருக்காங்க? ஏன்னா மெய்க்கான இன்னொரு பொருள் தான் உடம்பு. அதான் இங்கே எப்படி மறைமுகமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உயிரும் உடம்பும் சேர்ந்து 30ம் தான் முதல் எழுத்து அப்படின்னு நன்னூலில் சொல்லியிருக்காங்க. கவனிங்க. இதில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் பற்றி பார்க்கலாமா? நம்ம உயிர் வாழணும்னா அதுக்கு முக்கியமானது என்ன? சாப்பாடு அப்படின்னு நினைப்போம். இல்லை, காற்று இருந்தால் தான் நம்மளால் உயிருக்கு வாழ முடியும். உயிருக்கு முதன்மையானது காற்று தான். அந்த மாதிரி வாயை திறக்கிறது,
உதடுகளை விரிக்கிறது, உதடுகளை குவிக்கிறது, இந்த செயல்பாடு காரணமாக தான் இந்த உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது பிறக்குது. இயல்பாக காற்று வெளியே வரப்போ உயிரெழுத்துக்கள் பிறக்கும். இதில் கவனிங்க, உயிரெழுத்துக்கள் ஆ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ மொத்தம் இந்த 12 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம். இதை ஒலிப்போட அளவை வச்சு குறில் நெடில்னு பிரிக்கிறோம். இது குறில், இது குறில், இது குறில், சின்ன சின்ன எழுத்து இல்லையா, இது குறில், இது குறில். அப்போது மொத்தம் 5 குறில் எழுத்துன்னு பார்த்தோமா. அடுத்து ஆ இ உ ஏ ஐயும் நெடில் தான், ஓ பெரிய ஓசை, அவ்வும் நெடில் தான். அப்போது 7 நெடில் எழுத்துக்கள், அப்போது 12 உயிரெழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு கவனிங்க, உயிரெழுத்துக்கள் 12 இருக்குது. அதை தான் இங்கே நான் சொன்னதை இங்கே டீட்டெயில் தான் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஆலேருந்து அவ் வரைக்கும் 12 இருக்குது. இது 2 வகையாக பிரிக்கிறோம், குறில் நெடில்னு. குறில்னா எப்பயுமே ஒரு மாத்திரை, நெடில்னா எப்பயுமே 2 மாத்திரை. குறிலுக்கான எழுத்துக்கள் ஆ இ உ ஏ ஓ, நெடிலுக்கு ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. நெக்ஸ்ட்டு கவனிங்க, இப்போ உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சு, ரைட். நெக்ஸ்ட்டு முதல் எழுத்துக்களில் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் அடுத்து மெய்யெழுத்தை பற்றி பார்க்கலாம். மெயினாக பொருள் என்ன, உடம்பு. அப்போது மெய் எழுத்துக்களை நம்ம ஒலிக்கிறோம் அப்படின்னா, உச்சரிக்கிறோம் அப்படின்னா, உடலோட இயக்கம், நம்மளோட உடல் இயக்கம், இந்த பங்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ அந்த 18 எழுத்து கொடுத்துட்டாங்க பாருங்கள். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன் அப்படின்னு அந்த 18ம் கொடுத்தாச்சு. இதுதான் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு என்னன்னா அரை மாத்திரை. மெய்யெழுத்தை ஒலிக்கக்கூடிய முறையை வச்சு தான் 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று வல்லினம், அடுத்து மெல்லினம், அடுத்து இடையினம்னு. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18ங்க. அதில் இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் இருக்குது. அதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெய், வல்லினமை, அடுத்து இடையினமை, அடுத்து மெல்லினமை. இன்னொன்று காமனாக தெரிஞ்சுக்கோங்க, இந்த மெல்லினத்தை தான் வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிக்கிறோம். அப்போது மெல்லினம் நம்மளுக்கு பொதுவில் மெய்யெழுத்துனாலே அரை மாத்திரை தான். அப்போது இந்த வல்லினம், மெல்லினம், இடையினத்துக்கெலாம் மாத்திரை அளவு டவுட்டே வரக்கூடாது. கண்ணை மூடிட்டு இது 3 மெய்யெழுத்தில் வரதுனால இதுக்கான மாத்திரையும் அரை மாத்திரை தான். அப்போது வல்லின எழுத்துக்கள் 6 என்னென்னா கசட தப்பற, இடையினமும் 6 எரள வளல, மெல்லினமும் 6 நனன நமன, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சார்பெழுத்துக்கள். இப்போ முதல் எழுத்துக்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. முதல் எழுத்தில் 2 எழுத்துக்கள் தான் வருது, உயிரெழுத்து, இன்னொன்று மெய்யெழுத்து. அதை பார்த்தாச்சு. சார்பெழுத்து இதை பற்றி பார்க்கலாம். இது தானே தனித்து இயங்குறதுக்கான ஆற்றல் அப்படிங்கிறது இதுக்கிட்ட இல்லை. அதனால் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும். அப்போது இதுக்கு தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் இல்லாததுனால முதல் எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து இயங்குது இந்த சார்பெழுத்து. இந்த சார்பெழுத்து 10 வகைப்படும். முன்னாடியே பார்த்தது தான் உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்போ இதுதான் இலக்கணத்திலே கொஞ்சம் லார்ஜ் டாபிக்னு சொல்லலாம். இதில் இந்த சார்பெழுத்துக்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையும் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் உயிர்மெய். கவனிங்க, மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் 2ம் சேர்றதுனால தோன்றதா என்னென்னா உயிர்மெய். அப்போ பாருங்கள், இதில் 2 சேர்ந்துருக்கு பாருங்கள், உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்றது. இதை தான் உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அப்போது மெய்யெழுத்துக்கள் 18ஓட உயிரெழுத்துக்கள் 12 சேர்ந்துச்சுன்னா இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகுது. உயிர்மெய் எழுத்தை பிரிக்கிறப்போ, இப்போ உயிர்மெய் எழுத்துக்கு கா அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா. இப்போ இதை பிரிக்கிறப்போ பாருங்களேன், எப்படி இக்கு கூட்டல் ஆ சேர்ந்தது தான் கா. அப்போ என்ன ஆயிடுச்சு, இது ஒரு மெய்யெழுத்தும் ஆங்கிறது உயிரெழுத்து, இது 2 சேர்ந்து தான் நம்மளுக்கு என்னவா கிடச்சிருக்கு, உயிர்மெய் எழுத்து காங்கிறது கிடச்சிருக்கு. ஓகே, அப்போது உயிர்மெய் எழுத்தை பிரிக்கிறப்போ மெய்யொலி முன்னும், அப்போ மெய்யொலி முன்னும் அப்படிங்கிறத கவனிங்க. இதுதான் மெய்யொலி. மெய்யெழுத்து சவுண்ட் முன்னாடியும் உயிரொலி பின்னும் வருமா, ஆங்கிறது உயிரெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்மெய் எழுத்துக்கள் 2 வகைப்படும். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 2 வகைப்படுமா, அதுவும் சேம். நான் முன்னாடியே சொன்னது தான். குறில் நெடில பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்கும் உயிர்மெய் எழுத்துக்கும் தான் இருக்குது. மெய்யெழுத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குறில் நெடிலுங்கிறது இல்லை. ஏன்னா அதோட வகையை பொறுத்த வரைக்கும் அங்கே வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிச்சுருவோம். அப்போது உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 இருக்குது. இதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஏன், என்ன அப்படின்னா உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு பிரிக்கிறாங்க.
அப்போது உயிர்மை குறிலில் 90 எழுத்தும் உயிர்மை நெடிலில் 126 எழுத்தும் வருது. ஆக மொத்தம் இதை கூட்டினீங்கன்னா கிடைக்கிறது தான் 216. ஸோ கவனிங்க, உயிர்மை குறில் எழுத்து. இப்போது உயிர்மை குறில் எழுத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒவ்வொரு, அதாவது இந்த காணாச்சா எல்லாம் எழுதிட்டே போகிறோம்ல, காக்கா கீ கூ கே அப்படின்னு வரிசையை போயிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த வரிசையில் ஒவ்வொரு இதுலையும் எடுத்து பார்க்கும்போது 5 எழுத்து நம்மளுக்கு குறில் எழுத்தாக இருக்கும். அப்போ 18 வரிசைகள் இந்த 5 எழுத்தை மல்டிபிள் பண்ணுறப்போ 90 எழுத்துக்கள் மொத்தம் குறில் எழுத்துக்களாக இருக்குது. அப்போ இதுக்கான மாத்திரை ஒரு மாத்திரை. அதே மாதிரி தான் அந்த 18 வரிசையில் 7 எழுத்துக்கள் என்னவா இருக்குன்னா நெடில் எழுத்தாக இருக்குது. அப்போது இதை மல்டிபிள் பண்ணுறப்போ 127 எழுத்துக்கள் 126 எழுத்துக்கள் இருக்குது. அப்போது இதுக்கான மாத்திரை 2 மாத்திரை. அதான் பாருங்கள், இக்கு கூட்டல் ஆ கா. ஏன் அப்போது நல்லா கவனிங்க மேம், நீங்கள் மெய் எழுத்துனா 18ன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இங்கே பாருங்கள் 5 7, அப்போ 12 தானே வருது. ஆமாம், குறில் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், உயிரெழுத்தை தான் எடுக்கணும். நெடில்னா உயிர்மை நெடில் அப்படின்னா உயிரெழுத்தில் இருக்க நெடில் எழுத்தை பிரித்து வருது. அதுதான் என்னென்னு சொல்கிறோம்னா குறில் நெடில்னு சொல்கிறோம். அப்போ என்ன நம்ம பார்த்தோம் முன்னாடியே, உயிர்மை எழுத்துங்கிறது உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து கிடைக்கிறது தான் உயிர்மெய் எழுத்துன்னு பார்த்தோம். மெய்யொலி மின்னும் உயிரொலி பின்னும் வருவது உயிர்மெய் எழுத்துன்னு பார்த்தோம். அதை தான் இங்கே இப்படி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போது இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் குறில் 5 இருக்குது, நெடில் 7 இருக்குது. உயிர் மெய் எழுத்தை பொறுத்த வரைக்கும் குறில் 90 இருக்குது, நெடில் 126 இருக்குது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு கவனிங்க. மொத்தம் அப்போ 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. உயிர்மெய் எழுத்தோட ஒளி வடிவம், அதாவது சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்ததாக இருக்குமா. நெக்ஸ்ட்டு கவனிங்க, உயிர்மெய் எழுத்தோட வரி வடிவம் எப்படி இருக்குன்னா மெய்யெழுத்தை சார்ந்ததாக இருக்குமா. அதாவது எழுதுறது இருக்குல்ல, அந்த எழுத்து வடிவம்ங்கிறது மெய்யெழுத்தை சார்ந்ததாக இருக்கும். ஒளி வடிவங்கிறது உயிரையும் மெய்யையும் சார்ந்ததாக இருக்குமா. உயிர்மெய் எழுத்தோட ஒலிக்கும் காலளவு அப்படிங்கிறது, அப்போது காலளவு எப்படி இருக்குன்னா காலளவை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்தை ஒத்ததாக இருக்கும். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒளி வடிவம்ங்கிறது மெய்யெழுத்தையும் உயிரையும் சார்ந்திருக்கும். இதுவே அடுத்து வர்றது வரி வடிவம். வரி வடிவம்ங்கும் போது ஃபஸ்ட்டு மெய்யை மட்டும் சார்ந்திருக்கும். இதுவே காலளவு அப்படிங்கிறது 2வது இருக்க உயிரை மட்டும் சார்ந்திருக்கும். முதல் எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வரதுனால தான் உயிர்மெய் எழுத்தை சார்பெழுத்து அப்படிங்கிற வகையில் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கவனிங்க, ஆயுதத்தை பற்றி பார்க்கலாம். ஆயுதம் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாமா. தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த 3 எழுத்தும் தவிர இன்னொரு எழுத்தும் இருக்குது. அந்த எழுத்து தான் என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து, ஹக்குங்கிற ஆயுத எழுத்து. அப்போது இது 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் கொண்ட எழுத்துன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நல்ல ஒரு ஒலிப்பு முறை, தானாகவே மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து, இது என்னது தானாகவும் சரி அல்லது மெய்யெழுத்துக்களோட சேர்ந்தும் சரி ஒலிக்கவே ஒலிக்காது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். ஆயுத எழுத்துக்கான காலளவு எவ்வளோனா இதுக்கும் மெய்யெழுத்து மாதிரி அரை மாத்திரை தான். இதுக்கு என்னென்ன பெயர்கள் மற்ற பெயர்கள் இருக்குன்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம், கேடயம் இப்படின்னு பல பெயர்கள் இதுக்கு இருக்குது. இது எப்படி வரும் தெரியுமா? தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கணும், அதே மாதிரி தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து இருக்கணும். அப்போது நல்லா கவனிங்க, தனக்கு முன்னாடி ஒன்று தனக்கு பின்னாடி ஒன்றுனா அப்போ என்னது இடையில மட்டும்தான் இது வரும்னு அர்த்தம். ஓகேங்களா? சொல்லோட இடையில மட்டும்தான் இது வரும். இது தனித்து இயங்கவே இயங்காது. முதல் எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து இது வரதுனால இது என்னென்னு சொல்கிறோம், ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம். ஏன்னா பாருங்கள், இதுக்கு முன்னாடி குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் கொண்டு வருது இல்லையா. அப்போ இங்கே முன்னாடி வர்றது உயிரெழுத்தாக இருக்கும், பின்னாடி வர்றது உயிர்மெய் எழுத்தாக இருக்கும். ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோம்னா சார்பு எழுத்துன்னு சொல்கிறோம். அடுத்து கவனிங்க, அளபடை. அளபடையை எப்படி பிரிக்கலாம்னா அளவு கூட்டல் எடை அப்படின்னு பிரிக்கலாம். இது சேர்ந்தது தான் அளபடை. அளவுனா அதுக்கான பொருள் மாத்திரை, எடைனா எடுத்தல்னு பொருள். ஓகே, அப்போது அளவெடுத்தல்னா நீண்டு ஒலித்தல் அப்படிங்கிறது பொருள். செய்யுளில் ஓசை குறையிறப்போ அந்த ஓசை குறையிறத நிறைவு செய்கிறதுக்காக ஒரு சொல்லோட முதல்லையும் இடையிலையும் இறுதியிலையும் நிற்கிற எழுத்துக்களை தான்
என்னென்னு சொல்கிறோம்னா அந்த சொற்களோட இடையிலையும் இறுதியிலையும் நிற்குது பாருங்கள் எழுத்துக்கள், அதுக்குரிய மாத்திரையில் இருந்து நீண்டு ஒலிக்குது பாருங்கள், அதை தான் அளபடைன்னு சொல்கிறோம். செய்யுள்ள ஓசை குறைஞ்சதுக்கப்புறம் அதை நிறைவு செய்கிறதுக்காக சொல்லோட முதல்லையும் இடையிலையும் இறுதியிலையும் வந்திருக்க எழுத்துக்கள் அதுக்கு இருக்க மாத்திரையில் இருந்து நீண்டு ஒழிச்சுதுன்னா அது அளபடைன்னு சொல்கிறோம். பேசுகிறப்போ உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் என்னது அளபெடுத்தல் அப்படிங்கிறது பயன்படுது. இப்போ எடுத்துக்காட்டா அம்மா அப்படிங்கிறது இழுக்குது, அம்மா அப்படின்னு கூப்பிட்றத விட்டு அம்மா அப்படின்னு கத்தி கூப்பிடுறது, அப்பாங்கிற ஒரு சவுண்ட். தம்பி அப்படின்னு கூப்பிட்றத விட்டு தம்பி அப்படின்னு கூப்பிட்றப்போ அந்த இடத்துல என்னது ஈங்கிற ஒரு எழுத்து நீண்டு வருது. அப்போது இனிய ஓசைக்கு அளபெடுக்கிறத தான் என்னென்னு சொல்கிறோம்னா அளபடைன்னு சொல்கிறோம். இந்த அளபடையில் 2 வகை இருக்குது, உயிரிழபடை ஒற்றளபடை. கவனிங்க, உயிரிழபடைன்னு என்னென்னு பார்க்கலாமா? அளபடைனாலே ஓசை குறையிறப்போ நிறைவு செய்கிறதுக்கு வர்றது தான். அப்போது செய்யுளில் ஓசை குறையிறப்போ அதை நிறைவு செய்கிறதுக்கு மொழிக்கோட முதல்லையோ இடையிலையோ இறுதியிலையோ இருக்கக்கூடிய உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 அதோட அளவில் நீண்டு ஒழிச்சுதுன்னா அதை உயிரிழபடைன்னு சொல்கிறோம். நெட்டெழுத்துக்களோட இனமான எழுத்து என்னன்னா நெட்டெழுத்து, நெடில் எழுத்து. அப்போ அதுக்கு இதமான எழுத்துக்கள் குறியெழுத்து. அப்போது நெட்டெழுத்துக்கு இனமாக இருக்கக்கூடிய குற்றெழுத்துக்கள் அதுக்கு பின்னாடி வரும்னு சொல்கிறாங்க. அப்போது உயிரிழபடைக்கான மாத்திரை அளவு என்னென்னா 3 மாத்திரை. உயிரிழபடையை அதே மாதிரி 3 வகையாக பிரிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. செயலிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இது 3 தான் அதோட வகைகள். செயலிசை அளபடையை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செயலிசை அளபடைக்கு எனக்கு இன்னொரு பேர் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி செயலிசை அளபடைக்கு ஒரு பேர் இருக்குது, இன்னொரு பேர் தான் இசை நிறை அளபடை. அப்போது ஃபஸ்ட்டு செயலிசை அளபடைனா என்னென்னா செயலில் ஓசை குறையிறப்போ அதை நிறைவு செய்கிறதுக்காக, அந்த குறையிற ஓசையை நிறைவு செய்கிறதுக்காக நெடில் எழுத்துக்கள் அளபெடுத்து வரதை தான் செயலிசை அளபடைன்னு சொல்கிறோம். அப்போது செயலிசை அளபடைக்கான மாத்திரை 3 மாத்திரை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். செயலிசை அளபடையை பொறுத்த வரைக்கும் ஈரசை சீராக வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஈரசை சீராக வரும். செயலிசை அளபடை இசை நிறை அளபடைன்னு அழைக்கப்படுது. இது மொழிக்கு முதல்லையும் இடையிலையும் இறுதியிலையும் வரும். அப்போ மொழிக்கு முதல்ல எப்படி எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா ஓதல் வேண்டும், ஓதல் வேண்டும், உராருக்கு உருநோய், நல்ல படா பறை. அப்போ இங்கே பாருங்கள் முதல்ல வருது, இங்கே இடையில் வருது, இங்கே இறுதியில் படா அப்படின்னு இறுதியில் முடியுது பாருங்கள். அப்போது இங்கே நடுமத்தில் இருக்குது, இந்த பாருங்கள் நடுமத்தில் வந்துருக்கு, இது இங்கே முடிஞ்சிருது, மொழியோட இறுதியில் வந்துடுது. இதுதான் மொழி முதல் இடை இறுதிக்கு எக்ஸாம்பிள். இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு குறளை சொல்கிறாங்க. கற்றதனால் ஆய பயனின்கொள் வளாரிவன் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த குறட்பால தொழார் அப்படிங்கிற சொல்லு தான் என்னென்ன இருக்குது, ஓசை குறைஞ்சிருக்கிறதுனால நிறைவு செய்கிறதுக்காக நீண்டு ஒழித்து தொழார் அப்படின்னு நீண்டு வந்திருக்கான். இப்படி செயலில் சவுண்டு குறையிறப்போ, ஓசை குறையிறப்போ அதை நிறைவு செய்கிறதுக்கு தொழார் அப்படிங்கிற சொல்லோட இடையில் உயிர் நெடில் எழுத்துக்கள், அதாவது பாருங்கள் லா, இல்லு கூட்டல் ஆணு பிரிகிறதா லா, ஓகேங்களா? இந்த எழுத்து அளபெடுத்து வந்திருக்கான். ஸோ அப்படி அளபெடுக்கிறப்போ அதுக்கு இனமாக இருக்கக்கூடிய குறிலெழுத்து, அப்போது ஆவுக்கு இனமாக இருக்கக்கூடிய குறிலெழுத்து என்ன ஆ, சின்ன ஆ, அது பக்கத்தில் சேர்ந்து தொலா அர் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இதை செயலிசை அளபடைன்னு சொல்கிறோம். 2வது இன்னிசை அளபடை. இது சேம் தான். செயலில் ஓசை குறையாத இடத்துல, செயலில் ஓசை குறையாத இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட அங்கே ஒரு நல்ல ஓசைக்காக, இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக மாறி வந்துச்சுன்னா, அளபெடுத்து வந்துச்சுன்னா அதுதான் இன்னிசை அளபடைன்னு சொல்கிறோம். இதுக்கான மாத்திரையும் 3 மாத்திரை தான். இது மூவசை சீரா மட்டும் வரும். செயலிசைனா ஈரசை சீர், இது மூவசை சீரா மட்டுமே வரும். கவனிங்க. எக்ஸாம்பிள், கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. இன்னும் சிம்பிள், ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, அங்கே செயலிசை அளபடையை பொறுத்த வரைக்கும் நெடில் பக்கத்தில் அதுக்கு இனமாக இருக்கக்கூடிய குற்றெழுத்து வரும். இன்னிசை அளபடையை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த உம் அப்படிங்கிறது வரும். இங்கேயும் நெடில் குறில் தான், ஆனால் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது அப்படின்னா இன்னிசை அளபடை.
இப்போ கவனிங்க, இந்த குறட்பால கெடுப்பதும் எடுப்பதும் அப்படிங்கிறது தாங்க சொல். ஆனாலும் செய்யுள்ள ஓசை குறையாக தான் இருக்குது. கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு வந்தாலும் ஓசை குறையாக தான் இருக்குது. ஆனாலும் நம்மளோட காதுக்கு இனிய ஓசையை தரக்கூடிய வகையில் இந்த தூங்கிற எழுத்து மாறி தூ அப்படின்னு நெடிலா ஒழிச்சிருக்கு. அதே மாதிரி தான் கெடுப்பதும் அப்படிங்கிறதுலையும் எடுப்பதும் அப்படிங்கிறதுலையும் தூ அப்படிங்கிறது என்ன இருக்குது, அதை நல்லா நீட்டி அழகுபடுத்தி சொல்கிறதுக்காக தூம் அப்படின்னு மாறியிருக்கு. அப்போது இந்த தூவை இத்துக்கூட்டல் ஊன்னு பிரிக்கலாமா? நெடிலா ஆகி அதுக்கு இனமாக இருக்கக்கூடிய ஊ அப்படிங்கிற எழுத்து, ஊக்கு இனம் என்னது, குற்றெழுத்து ஊ. அப்போ இதை சேர்ந்து எடுப்பதுவும் கெடுப்பதுவும் அப்படின்னு வந்துச்சு. கெடுப்பதுவும் எடுப்பதும் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, நெடில் பக்கத்தில் குறில். ஸோ அப்போ இதை தான் இன்னிசை அளபடைன்னு சொல்கிறோம். அடுத்து சொல்லிசை அளபடை. இங்கேயும் அதே தான், ஓசை குறையாத இருக்கணும். குறையாத இருக்கிறப்பையும் ஒரு பெயர் சொல் வினை சொல்லாக மாறி அளபெடுத்து வந்துச்சுன்னா அந்த அளபடையை சொல்லிசை அளபடைன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு தெரியும் வினையச்சத்துக்கான விகுதி ஈ ஊனு, பெயரச்சத்துக்கான விகுதி ஆ. ஓகே, அப்போ பெயர் சொல் வினை சொல்லா வினையச்ச சொல்லா மாறி திரிந்து வரதை, அப்படி அளபெடுத்து வரதை சொல்லிசை அளபடைன்னு சொல்கிறோம். இப்போ பார்க்கலாமா? கவனிங்க. உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உளேன். பாருங்கள், ஈங்கிறது என்னது, வினையச்சத்துக்கு. இந்த குறட்பால உரநசை வரநசை அப்படிங்கிற மாதிரி இந்த சொல் இருந்தாலும் செயலோட ஓசை என்ன தான் இருக்குது, குறையாமல் தான் இருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை, குறைவு இல்லை. இருந்தாலும் நசை அப்படிங்கிறது இப்படி வந்துச்சுன்னா அதுக்கான பொருள் விருப்பமா. ஓகே, அப்போது இந்த நசை அப்படின்னு தனியாக பிரிக்கிறப்போ உரன் கூட்டல் நசைன்னு பிரியுமா? அப்போ அந்த நசைங்கிறது என்ன பொருளை தருது, விருப்பங்கிற பொருளை தருது. அப்போது இது ஒரு பெயர் சொல்லாக இருக்குது. நம்ம என்ன பார்த்துருக்கோம், அப்போ பெயர் சொல் வினையச்ச சொல்லாக மாறுறது. அப்போது இது பெயர் சொல்லாக இருக்கிறதுனால இது வினையச்சத்துக்கான விகுதி ஈங்கிறது சேர்ந்து வினை சொல்லாக மாறி அளபெடுக்கிறதுனால இதை என்னென்னு சொல்கிறோம்னா சொல்லிசை அளபடை. அப்போது விருப்பம் அப்படின்னு பொருள் தந்துச்சு, நசை அப்படிங்கிறது விருப்பங்கிற பொருள் தந்துச்சு. அப்போது இது பெயர் சொல்லாக இருக்கிறதுனால ஈ வினையச்சத்துக்கான விகுதி சேர்ந்து பெயர் சொல்லிருந்து வினையச்சமாக மாறிடுது. அப்போது இந்த விருப்பங்கிற இருந்த பொருள் விரும்பின்னு மாறுது. அப்போ இப்படி அளவெடுக்கிறத தான் என்னென்னு சொல்கிறோம்னா பெயர் சொல்லிருந்து வினையச்ச சொல்லாக மாறினதுனால இதை சொல்லிசை அளபடைன்னு சொல்கிறோம். இப்படி செய்யல ஓசை குறையாத இருக்கிறப்பையும் ஒரு பெயர் சொல் வினையச்ச சொல்லாக மாறினுச்சுன்னா அதை தான் சொல்லிசை அளபடைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 4வது ஒற்றளபடை. செயல்ல ஓசை குறையிறப்பையும் அதை நிறைவு செய்கிறதுக்காக சொல்ல இருக்கக்கூடிய ஒற்றெழுத்துக்கள், ஒற்றெழுத்துக்கள்னால் என்ன, அந்த புள்ளி எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா, அதை அளபெடுக்கிறது தான் ஒற்றளபடை. ஒற்று அளபெடுத்ததுன்னா சிம்பிள், ஒற்று அளபெடுத்ததுன்னா அது ஒற்றளபடைங்க. இப்போ கவனிங்க, மெய் எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய இங்கு இச்சு இன்னு இந்த இம்மு இன்னு இவ் ஈ இல் இல் இந்த 10 ஆயுத எழுத்தும், இந்த 10 அக்குங்கிற ஆயுத எழுத்தும் நீண்டு ஒழிக்குமா. மெய் எழுத்தில் இந்த 10 அக்குங்கிற ஆயுத எழுத்தும் நீண்டு ஒழிக்குமா. அளவெடுக்கிறப்போ என்ன ஆகுனா இதுக்கான மாத்திரை என்னது, மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை தான், அக்குக்கும் அரை மாத்திரை தான். அப்போ இது நீண்டு ஒழிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அளவெடுக்கிறப்போ என்ன ஆயிரும்னா இதுக்கு நார்மலான இதோட மாத்திரை அளவு அரை மாத்திரை, அளவெடுக்கிறதுனா நீண்டு ஒழிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நீண்டு ஒழிக்கிறப்போ இது அரை மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரை சவுண்டுக்கு மிகுந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லோட இடையிலையும் இறுதியில் மட்டும்தான் ஒற்றளபடை வரும். இது ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டா இறைவன் எக்கிலங்கிய கையராய் இன்னுயிர் இலங்கு வெண்பிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அளபெடுத்து 2 டைம் வந்திருக்கு பாருங்கள். அதான் ஒற்று அளபடைன்னு சொல்கிறோம். ஒற்றளபடை அப்படிங்கிறது குறில் கடுத்து, ஏங்கிறது குறில் தானே, குறில் எடுத்தோம். அடுத்து குறில் இணையை, அதாவது இரு குறில், ஒருவேளை இப்படி ஒரு குறில் வந்து வரலாம், 2 குறில் எழுத்து வந்தும் வரலாம். அப்படி வந்து அளபெடுக்கிறத தான் ஒற்றளபடைன்னு சொல்கிறோம். இந்த இக்கு இச்சு கசட தபர இந்த வல்லின எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த 6 வல்லின எழுத்துக்களும் ரல அப்படிங்கிற இல்லுங்கிற இந்த இடையின எழுத்துக்களும் எப்பயுமே ஒற்றளபடையை பொறுத்த வரைக்கும் இந்த 8 எழுத்துக்கள் மட்டும் அளவெடுக்காது. இது ரொம்ப முக்கியம். ஒற்றளபடை பாருங்க,
இதில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்கள், அளபெடுக்காத மெய்யெழுத்துக்கள்னு பார்க்க போகிறோம். அளபெடுக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள்னால் நனன, நமன, வயலல்ல. இதுவே அளபெடுக்காத மெய்யெழுத்துக்கள்னால் முதைய 10 தான். 8 எழுத்துக்கள் கசட தபரவும் இரு இல்லு இது. ஓகேங்களா? இடையினத்தில் 2, வல்லினத்தில் 6ன்னு பார்த்தோம் முதைய. நெக்ஸ்ட்டு குற்றியல் லிகரம் பார்க்கலாமா? குற்றியல் லிகரம்னா என்னென்னா, தனக்கு இருக்க ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சு இகரம் குறைந்து வந்ததுன்னா, தனக்கு இருக்க ஒரு மாத்திரை அளவில் இருந்து இகரம் குறைஞ்சு வந்ததுன்னா அதை தான் குற்றியல் லிகரம்னு சொல்கிறோம். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், குற்றியல் லிகரத்தை எப்படி பிரிக்கலான்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம்னு சொல்கிறோம். அப்போ தான் என்ன அர்த்தம்? இகரம் தனக்குரிய மாத்திரையில் இருந்து குறைந்து ஒலிக்கிறது குற்றியல் லிகரம். ஓகே, குற்றியல் லிகரம் இப்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த குற்றியல் லிகரத்தை பொறுத்த வரைக்கும், லிகரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், குற்றியல் லிகரத்தை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல மட்டும்தான் வரும். அது எந்தெந்த இடம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இடம், குற்றியல் லிகர சொற்களை கடுத்து எகரத்தை, அதாவது குற்றியல் லிகர சொற்கள் கடுத்து கண்டினியூஸாக எகரம் முதல் எழுத்தாக வந்து சொற்கள் வருதுன்னா அந்த இடத்துல வரும். குற்றியல் லிகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்களில் இது இடம்பெறும். அந்த இகரம் அப்படி இருக்கும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து நிலைமொழியோட இறுதி எழுத்து. அது என்ன நிலைமொழியோட இறுதி எழுத்து? நம்ம ஆல்ரெடி புணர்ச்சியில் பார்த்துருப்போம். இப்போது இது பாருங்கள், ஃபஸ்ட் இருக்கிறது நிலைமொழி, செகண்ட் இருக்கிறத தான் வருமொழின்னு சொல்லுவோம். நிலைமொழினா எப்பயுமே இறுதி எழுத்தை பார்க்கணும். அந்த பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுகள்லாம் பார்க்குறீங்கள, ஸோ அப்போது அதை சேர்றதுக்கு பார்க்குறது தான் புணர்ச்சி விதி. அப்போது நிலைமொழி, இதுதான் நிலைமொழி, இது வருமொழி. அது எப்படி இருந்தாலும் இந்த கூட்டலில் எழுதிருந்தாங்கன்னா அதை சேர்த்து எழுதுறதுக்கு பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே இப்படி கூட்டல் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருக்கிறது நிலைமொழி, ரெண்டாவது இருக்கிறது வருமொழி. நிலைமொழியை பொறுத்த வரைக்கும் இறுதி எழுத்து எடுத்து பார்க்கணும், வருமொழியை பொறுத்த வரைக்கும் முதல் எழுத்தை பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ கவனிங்க. நிலைமொழியோட இறுதி எழுத்து குற்றியல் லிகர சொல்லா ஒரு வேளை இருக்குன்னா, மொழி எக்கரமாக இருந்துச்சுன்னா, குற்றியல் லிகர சொல்லா இருந்து வரக்கூடிய மொழி எக்கரமாக யா வரிசையாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்கிறாங்க? நல்லா கவனிங்க. நிலைமொழியோட இறுதி எழுத்து குற்றியல் லிகர சொற்கள். அப்போ குற்றியல் லிகர சொற்கள்னா என்ன? குசுடு, துபுரு, இதுதான் குற்றியல் லிகர சொற்கள் இல்லையா? அப்போ நிலைமொழியோட இறுதியில் இந்த குற்றியல் லிகர சொற்கள் இருந்தோ அடுத்து மொழி, இந்த இடத்துல மொழின்னு சொல்கிறது வருமொழி. வருமொழிக்கோட வருமொழினா எங்கே பார்க்கணும்? முதல் வருமொழியோட முதல் எழுத்து எகரமாவோ இருந்துச்சுன்னா அப்போது குசுடு துபுரு எல்லாமே என்னது ஊ சவுண்டை கொடுக்குதா? அப்போ என்ன ஆகுமா? இந்த குற்றியல் லிகரத்தில் இருக்க உகரம் இகரமாக மாறிடுமா? அப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? கொக்கு கூட்டல் யாது. இங்கே பாருங்கள், இங்கே நிலைமொழியோட இறுதியில் குசுடு துபுரு எழுத்து இருக்கா? வருமொழியோட முதல்ல எகரம் இருக்கா? அப்போது குசுடு துபுரு எழுத்து இருந்து பக்கத்தில் இந்த மாதிரி வருமொழியில் எகரம் இருந்துச்சுன்னா என்னவா மாறும்னு சொன்னாங்க? இகரமாக மாறும்னு சொன்னாங்களா? ஊ இகரமாக ஈயா மாறும். அப்போ கொக்கு கூட்டல் யாதுங்கிறது சேரப்போ கொக்கி யாதுன்னு சேருது. நாடு கூட்டல் யாது, டூங்கிறதும் குசுடு துபுரு எழுத்து தான். வருமொழியோட முகத்தில் எகர எழுத்து வரிசை இருக்குது. அப்போது நாடு கூட்டல் யாது ஈகரமா நாடி யாதுன்னு மாறுது. சேம் தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது, எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவதியாது தீயா மாறுது. நெக்ஸ்ட்டு கவனிங்க. 2வது இடம், மியா அப்படிங்கிற அசைச்சொல்ல வருமா? இந்த மியாங்கிறது ஒரு அசைச்சொல், ஓசை நயத்துக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இதில் மீயை எப்படி பிரிக்கலாம்? இம்மு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? இதில் இருக்கக்கூடிய இகரத்தை தான் குற்றியல் லிகரம்னு சொல்கிறோம். இந்த மீங்கிற சொல் சொற்களில் வருதுன்னா அதுக்கு இருக்க மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேள் கூட்டல் மியா அப்படின்னு இருக்குது. ஓகே, இது என்ன சொல்கிறாங்க? சொற்கள் இடம்பெறப்போ அதோட மாத்திரை அளவுலேருந்து குறைந்து ஒலிக்குமா? கேன்மியான்னு வந்துருச்சு. செல் கூட்டல் மியானா சென்மியான்னு வந்துடும். அதே மாதிரி கவனிங்க, இந்த லகரமாக இருந்தால் 3 சுழி நகரமாக மாறும், இந்த லகரமாக இருந்தால் 2 சுழி நகரமாக மாறும். இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு கவனிங்க, குற்றியல் உகரம் பார்க்கலாம். இதை குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம்னு பிரிக்கலாம். குற்றியல் உகரம் இதுக்கான மாத்திரை ஒரு மாத்திரை தான். அப்போது குற்றியல் உகரத்துக்கான மாத்திரை ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து உகரம் ஒழிச்சதுன்னா அதை தான் குற்றியல் உகரம்னு சொல்கிறோம். இந்த கூங்கிற சொல் முதல்லையோ இடையிலையோ வருதுன்னா
ஃபஸ்ட்டு அதாவது கவனிங்க, முதல்லையும் நடுமத்துலேயும் இடையிலையும் வரப்போ இதோட மாத்திரை முழுசாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆனால் சப்போஸ் சொல்லோட இறுதியில் வருதுன்னா அது என்ன ஆயிரும், ஒரு மாத்திரை அளவுலேருந்து அரை மாத்திரையாக மாறிடும். ஓகே, சொல்லோட முதல்லையும் இடையிலையும் ஒரு மாத்திரை தான், இறுதியில் வரும்போது மட்டும் குறைந்து ஒலிக்கும் அரை மாத்திரையாக. அதே மாதிரி குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் சொற்களோட இறுதியில் மட்டும்தான் வருமா. இந்த குசுடுதுபுரு குற்றியலுகர எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த 6 வல்லின உகரங்களும் சொல்லோட இறுதியில் வருது அப்படின்னா ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவில் ஒலிக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த 6 சொற்களும் என்னென்னு சொல்கிறாங்களாம், இப்படி குறைந்து ஒலிக்கிறதுனால குற்றியலுகர சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காசு, சு, பாட்டு, எக்கு, பந்து, பயிறு, சால்பு அப்படிங்கிறது சொல்லப்படுது. குற்றியலுகரத்தோட வகைகள் பார்க்கலாம். ஈற்று அயல் எழுத்து, அதாவது இறுதியில் இருக்கக்கூடிய அயல் எழுத்து. அது என்ன ஈற்று அயல் எழுத்து? அயல் எழுத்துனா என்னென்னா, இப்போ இறுதி எழுத்து இருக்குல்ல, அந்த இறுதி எழுத்துக்கு முன்னாடி இருக்க எழுத்தை தான் அயல் எழுத்துன்னு சொல்லுவோம். அதை தான் ஈற்று அயல் எழுத்துன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படி சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, என்னது கொக்கு கூட்டல் யாதுன்னு பார்த்தோமா. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அயல் எழுத்து அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஈற்று அயல் எழுத்துனா இறுதி எழுத்துக்கு முன்னாடி இருக்க எழுத்தா, அப்போ இதில் இறுதி எழுத்து என்ன, து. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து என்ன, யா. இதுதாங்க அயல் எழுத்து. புரிஞ்சுதுங்களா? அப்போது இறுதி எழுத்துக்கு முன்னாடி இருக்க எழுத்தை குறிக்கிறத தான் அயல் எழுத்துன்னு சொல்கிறோம். அப்போ கவனிங்க, இந்த ஈற்று அயல் எழுத்து வேறுபடுறத சேஞ்ச் ஆகிறத அடிப்படையாக வச்சு குற்றியலுகரத்தை 6ஆக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாமா? கவனிங்க குற்றியலுகரத்தோட 6 வகைகள். ஃபஸ்ட்டு ஒன் நெடில் தொடர் குற்றியலுகரம். இது எப்பயுமே ஈரெழுத்துக்களாக மட்டுமே வரும், 2 எழுத்து தான் வரும். அது அந்த 2 எழுத்துலேயும் ஃபஸ்ட் எழுத்து நெடிலாகவும் செகண்ட் எழுத்து குறிலாகவும் இருக்கும். இப்போ காது, லாஸ்ட் எழுத்து எப்பயுமே குசுடுதுபுரு எழுத்தாக இருக்கும். ஓகே, அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம், அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம், அடுத்து பாருங்கள் வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். இதெல்லாம் இதோட வகைகள். ஃபஸ்ட்டு நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 2 எழுத்துக்களாக தான் இருக்கும். அதுலேயும் முதல் எழுத்து நெடில், 2வது எழுத்து குசுடுதுபுரு குற்றியலுகர எழுத்தாக இருக்கும். பாகு. அப்போது தனி நெடியில் இங்கே பாருங்கள், தனியாக இருக்க ஒரு நெடியில் தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரத்தை நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். இது எப்பயும் ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே வரும், 2 எழுத்து மட்டும்தான் வரும். எக்ஸாம்பிள் எடுத்து காது, மாசு, ஆறு, பாடு. அடுத்து பாருங்கள் ஆயுத தொடர் குற்றியலுகரம். இது ஆயுத எழுத்து தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரத்தை ஆயுத தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டா எஃகு, அஃது. ஓகே, அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் இல்லாத இருக்க, அதாவது தனித்து ஒரு நெடில் எழுத்து இல்லாத இருக்க உயிர்மை எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்துச்சுன்னா அந்த உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். இப்போது நீங்கள் நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருக்கட்டும், ஆயுத தொடர் குற்றியலுகரமாக இருக்கட்டும், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், இது எல்லாமே அதுக்கான எழுத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நெடில் எழுத்துனா நெடில் எழுத்து வந்துடும், நெடில் தொடர்னா. ஆயுத தொடர்னா ஆயுத எழுத்து வந்துடும், வன் தொடர்னா வல்லின் எழுத்து வந்துடும். அதேமாரி இடையினம்னா இடையின் எழுத்து வந்துடும், மெல்லினம்னா மென் தொடர் குற்றியலுகரம்னா மெல்லின் எழுத்து வந்துடும். ஆனால் இதிலெல்லாம் இல்லாத ஒன்று எக்ஸாம்பிளாக இருக்குன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா அது உயிர் தொடர் குற்றியலுகரம் தான். அரசு, கயிறு, 9, வரலாறு. இங்கே பாருங்கள், இங்கே 2 குறில், ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா குறில் எழுத்தாக வந்திருக்கு. ஒன்று உயிர் எழுத்து, அடுத்து மெய் எழுத்து, இப்படி வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போது தனி நெடில் இல்லாத இருக்க உயிர் மெய் எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் வந்துச்சுன்னா அதுதான் உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். வன் தொடர் குற்றியலுகரம் அப்போ என்னது, வல்லின் எழுத்துக்கள் கசட தபர இந்த எழுத்தை தொடர்ந்து வர குற்றியலுகரத்தை வன் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டா பாக்கு, பாருங்கள், இக்கு, பத்து, இத்து, பேச்சு, இச்சு, உப்பு, இப்பு, பாட்டு, டா, பற்று, கசட தபர வந்துருச்சா. மென் தொடர் குற்றியலுகரம்னா மெல்லின மெய் எழுத்துக்கள் நனன, நமன, இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வர குற்றியலுகரத்தை மென் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். அப்போது நனன, நமன, பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. இடைத்தொடர் குற்றியலுகரம். அப்போது இடையின மெய் எழுத்துக்கள் எரள, வளல, இந்த எழுத்து தொடர்ந்து வர குற்றியலுகரத்தை இடைத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எய்து, சால்பு, இல், மார்பு, இரு, மூழ்கு, இல். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். அதே மாதிரி இவ் அப்படிங்கிற எழுத்து இருக்குன்னா அதுக்கடுத்து தொடர்ந்து வரத்துக்கு எந்த ஒரு குற்றியலுகர சொற்களுமே கிடையாது.
அதுதான் இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது புக்லேயே உங்களுக்கு பாக்ஸில் போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அதே மாதிரி சு ரு டு இந்த குசுடுதுபுர எழுத்துக்கள் இறுதியாக வருதுன்னா, அதாவது இந்த குற்றியலுகர எழுத்துக்கள் இறுதியாக வருது அப்படின்னா இப்படி வர மாதிரி இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இருக்காதான். அதாவது இந்த எழுத்துக்களை இறுதியாக பெற்று இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது அமையாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கவனிங்க, முற்றியலுகரத்தை பற்றி பார்க்கலாம். முற்றியலுகரத்தை எப்படி பிரிக்கலாம்? முற்று கூட்டல் இயல் கூட்டல் உகரம்னு பிரிக்கலாம் முற்றியலுகரம். அப்போது சொல்லோட ஃபைனல் அதாவது இறுதியில் உகரம் வந்திருக்குன்னா அந்த உகரம் அதுக்குரிய மாத்திரை அளவில் அப்படியே குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுசாக ஒலிக்குதுன்னா அந்த உகரத்தை தான் முற்றியலுகரம்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டா புகு, அது, வரு, விடு, ஏழு, மாவு, பசுன்னு சொல்கிறாங்க. சொல்லோட இறுதியில் உகரம் வந்து அதோட மாத்திரை அளவில் அப்படியே குறையாமல் முழுசாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கிற உகரத்தை முற்றியலுகரம்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அடுத்து கவனிங்க, ஒரு குறியெழுத்து தனித்து வந்து அதுக்கடுத்து வர வல்லின உகரங்கள் கசட தபர இருக்குல்ல, அந்த உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுசாக ஒழிச்சுதுன்னா அதை முற்றியலுகரம்னு சொல்கிறோம். வல்லினம் இல்லாத இருக்க உகரங்கள் எப்போவுமே முழுசாக ஒழிக்கிறதுனால அதை முற்றியலுகரம்னு சொல்லுவோமா? வல்லினம் இல்லாத இருக்க உகரங்கள் முழுசாக எப்பயுமே ஒழிக்கிறதுனால அதை முற்றியலுகரம்னு சொல்லுவோமா? அடுத்து குறுக்கங்கள் பாருங்கள். சில எழுத்துக்கள் தனக்கு இருக்கக்கூடிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்குதுன்னா அப்படி குறைந்து ஒலிக்கிற எழுத்தை தான், அதோட மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கிற எழுத்தை தான் குறுக்கங்கள்னு சொல்கிறோம். அந்த குறுக்கங்கள் 4 வகை இருக்குது. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு 4 வகை இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒன் ஐகார குறுக்கத்தை பற்றி பார்க்கலாம். ஐங்கிற எழுத்து தனித்து வந்துச்சுன்னா, இப்போ ஐ, கை எங்கடா, அது என்ன ஐயா, அதை இக்கு கூட்டல் ஐன்னு பிரித்தா அதுவும் ஐ வரிசை தான், பை. இந்த மாதிரி ஐகார எழுத்து தனித்து வந்துச்சுன்னா அதுக்கான மாத்திரை 2 மாத்திரை முழுசாக ஒழிச்சிரும். தனித்து வரும்போது அதுக்கான மாத்திரை 2 மாத்திரை. இதே இந்த ஐங்கிற எழுத்து சொற்களோட முதல்லையோ இடையிலையோ இறுதியிலையோ வருதுன்னா அப்போ 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும். அப்படி குறைந்து ஒலிக்கிறப்போ அதை தான் என்னென்னு சொல்கிறோம்னா ஐகார குறுக்கம். அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, தனித்து வரப்போ அது முழுசாக 2 மாத்திரை அளவில் ஒழிச்சிருது. முதல்லையோ இடையிலையோ இறுதியிலையோ வரப்போ அதோட மாத்திரை சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகிறது தான் ஐகார குறுக்கம்னு சொல்கிறோம். அப்போது எந்தெந்த இடத்துல வரப்போ எந்தெந்த மாத்திரைன்னு பார்க்கலாம். இப்போது மொழியோட முதல்ல வந்துச்சுன்னா அது 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வையம் மொழிக்கு முதல்ல வருதா, மொழிக்கு இடையில் வருது நடுவில், அப்போது இது 2 மாத்திரையிலேருந்து 1 மாத்திரையாக மாறிடும் இடையில். இறுதியில் பறவை இறுதியில் வருதா, இங்கேயும் 2 மாத்திரையிலேருந்து 1 மாத்திரை. அப்போது ஐகார குறுக்கத்துக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஐங்கிற எழுத்து தான். அப்போ ஐ தனித்து மட்டும் வந்ததுன்னா 2 மாத்திரையில் முழுசாக ஒலிக்கும். முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, இடையிலையும் இறுதி 2லையுமே அதுக்கான மாத்திரை 1 மாத்திரையில் வரும். ஐகாரம் சொல்லோட முதல்ல வர்றப்போ 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சொல்லோட இடையிலையும் இறுதியிலையும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அடுத்து ஔகார குறுக்கம்னா என்ன? ஔ ஔ அப்படிங்கிற இந்த ஔகார எழுத்து தனித்து வரக்கூடிய இடத்துல 2 மாத்திரை அளவில் முழுசாக ஒழிச்சிரும். ஐகார எழுத்து மாதிரியே தான், தனித்து வந்துச்சுன்னா 2 மாத்திரை முழுசாக ஒலிக்கும். இதுவே ஔகார எழுத்து சொல்லோட முதல்ல வருதுன்னா அது இங்கேயும் என்ன ஆகும், சேம் மொழியோட முதல்ல வரப்போ குறைந்து 1.5 மாத்திரை தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐகாரம் ஔகாரம் ரெண்டுமே எழுத்தா தனித்து வரப்போ 2 மாத்திரையில் முழுசாக ஒலிக்குது. முதல்ல வரப்போ 2லேருந்து அரை மாத்திரை குறைஞ்சு 1.5 மாத்திரையாக வந்துடுது. ஆனால் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா அது சொல்லோட முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். ஆனால் ஔகார குறுக்கம் சொல்லோட முதல்ல மட்டுமே வரும், இடையிலையோ இறுதியிலையோ வராது. இது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஔவையார் வவ்வால் சொல்லோட முதல்ல வந்திருக்கு, அப்போ இதுக்கான மாத்திரை என்னென்னா 1.5 மாத்திரை. ஔகாரம் சொல்லோட முதல்ல தான் வரும், இடையிலையும் இறுதியிலையும் வராது. அப்போ இதை எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா சொல்லின் முதலில் மட்டுமே வரும் குறுக்கம் எதுன்னு கேட்டால் அதுக்கான ஆன்சரும் ஔகார குறுக்கம் தான். சொல்லோட இடையிலையும் இறுதியிலையும் வராத குறுக்கம் எதுன்னு கேட்டாலும் அதுக்கான ஆன்சரும் ஔகார குறுக்கம் தான். நெக்ஸ்ட்டு கவனிங்க, மகர குறுக்கம்.
மகரம்னாலே மாங்கிற எழுத்து, இம் அப்படிங்கிற மெய் எழுத்தை எடுத்துக்கிறோம். இது மகரத்துக்கான மாத்திரை அரை மாத்திரை. இது தனக்கு இருக்கக்கூடிய அரை மாத்திரையில் இருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறப்ப தான் அதை குறுக்கம்னு சொல்கிறோம், மகர குறுக்கம்னு சொல்கிறோம். அம்மா பாடம் படித்தான் இந்த சொற்களில் என்ன ஆகுதுன்னா மகர மெய் எழுத்து அதுக்கு இருக்கக்கூடிய அரை மாத்திரை அளவில் முழுசாக ஒலிக்குது. இதுவே கவனிங்கள, போலும் அப்படிங்கிற சொல் போன் லகரம் நகரமாகுது. மருளும் அப்படிங்கிற சொல்ல மருண், இந்த இடத்துல இந்த லகரம் 3 சுழி இன்னாகுது. இப்படி செயலோட ஓசை சீர்மைக்காக ஒழுங்குபடுத்துறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்களாம். அப்போ கவனிங்க, மகர மெய் எழுத்தை அடுத்து வகரம் எழுத்து வந்ததுன்னா மகர மெய் என்ன ஆகுமா, அதுக்கு இருக்கக்கூடிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும்னு சொல்கிறாங்க. இது 2வது பாயிண்ட். இப்போது நல்லா கவனிங்க, இது ஒரு பாயிண்ட்டு, இது 2வது பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், லகரம் அப்படிங்கிறது நகரமாகவும் இந்த லகரம்ங்கிறது இந்த நகரமாகவும் மாறியிருக்கா. இப்போ 2 சொற்கள்லையும் மகர மெய்யாக இருக்கிறது இன்னுன்னு இந்த எழுத்து அடுத்து வந்திருக்கிறதுனால அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரையாக குறைந்து வந்திருக்கு. போலும் அப்படிங்கிறது போல் இல் வந்து இன்னா மாறிடுச்சு. மருளும் அப்படிங்கிறது மருள் வந்து மருண்னு 3 சுழி இன்னா மாறிடுச்சு. 2வது என்ன ரூல், மகர மெய் எழுத்துக்கு அடுத்து வகரம் வருதுன்னா, இப்போ பாருங்கள், வரும் வண்டி மகர எழுத்துக்கு அடுத்து வகரம் வருதுன்னா, வண்டி வளம் வந்தான் வகரம் வருது அப்படின்னா அப்போ என்ன ஆகுமா, அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை வரும்னு இந்த 2 பாயிண்ட் 2 ரூல் சொல்கிறாங்க. ஓகே, வரும் வண்டி வளம் வந்தான் அப்படின்னு. இப்போ கவனிங்க, செய்யுள்ள இடம்பெறக்கூடிய இந்த போலும் மருளும் இந்த மகர ஈற்று சொற்கள் ஈற்று அயல் உகரம் கெட்டு இறுதியில் இருக்கக்கூடிய அயல் எழுத்து உகரம் கெட்டு, அதாவது அயல் எழுத்துனாலே என்னது, இறுதி எழுத்துக்கு முதல்ல இருக்க எழுத்து. இந்த லூங்கிறதும் இந்த லூங்கிறதும் லூக்கு பதிலாக இல்லாவும் இந்த லூக்கு பதிலாக இல்லாவும் மாறுனுச்சுன்னா அதுக்கப்புறம் இது வந்ததுக்கப்புறம் லகரம் நகரமாகவும் இந்த லகரம் 3 சுழி நகரமாகவும் மாறுது. இப்படி நகரங்கள் திரியிறப்போ முன்னாடி இருக்க மகரம் அதோட அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கிறதுனால இதை மகர குறுக்கம்னு சொல்கிறோமா. அடுத்து கவனிங்க, ஃபைனலாக ஆயுத குறுக்கம். அத்து எக்கு இந்த சொற்களில் ஆயுத எழுத்து என்ன பண்ணுது, அதுக்கு இருக்க அரை மாத்திரை அளவில் முழுசாக ஒலிக்குது. இதுவே அக்குங்கிற எழுத்து இது ஆயுத எழுத்து, இது என்ன பண்ணுமா, தன்னோட அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது தான் ஆயுத குறுக்கம்னு சொல்கிறோமா. ஃபார் எக்ஸாம்பிள், முள் கூட்டல் தீது முக்திது, கல் கூட்டல் தீது கக்ரிது அப்படின்னு வருது. அப்போது கவனிங்க, நிலைமொழினா இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியோட இறுதியில் பகர லகர ஒற்று அல்லது லகர ஒற்று இந்த மாதிரி வந்து வருமொழியில் தகரம் இருந்துச்சுன்னா இந்த இல் என்னவா மாறிடுமா, இன்னா மாறிடுமா. இதுவே இந்த இடத்துல ஆயுதம் அப்படிங்கிறப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஆயுத எழுத்தாக மாறிடுது. இந்த லகரம்ங்கிறது ஆயுத எழுத்தாக மாறிடுது. அப்படி ஆயுதம் இப்படி திரிந்த ஆயுதம் அதுக்கு இருக்க அரை மாத்திரையில் இருந்து என்னவா மாறிடுது அப்படின்னா குறைஞ்சு கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். இது ஃபஸ்ட்டு ரூல். 2வது என்ன ஆகுது அப்படின்னா இந்த லகரம் அப்படிங்கிறது ரகரமாகவும் இந்த லகரம் அப்படிங்கிறது டகரமாகவும் மாறுமா. ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, இந்த லகரம் இந்த இல்லு இந்த இல்லு அப்படிங்கிறதெல்லாம் வருது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ஆயுத எழுத்தாக மாறிடும் ஆயுத குறுக்கத்தை பொறுத்தவரையும் சேர்றப்போ. 2வது வருமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து இங்கே பக்கத்தில் இருந்தது லகரமாக இருந்துச்சுன்னா டகரமாக மாறிடும். இந்த லகரமாக இருந்துச்சுன்னா அது ரகரமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆயுத குறுக்கம்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கும். ஸோ
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான செஷன்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டெட் ரிலேட்டடாக இன்னும் என்ன செஷன் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் குரூப் 2க்குமே லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஜிகேவுக்கு கிட்டத்தட்ட 1000 கேள்விகள் அடங்கி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், ஒரே வீடியோவில் கம்ப்ளீட் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ அதுவும் பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வீடியோவை என்ஸ்க்ரீன்லேயும் நிப்பாட்டுறேன், பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க, ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம ஆப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கவங்க நம்ம ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கோர்சஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஆப் மூலிமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.